முத்துக்குமரன் டே ஒன்ல இருந்து அந்த வீட்டில் நம்மளுக்கு கொடுக்குற காசுக்கு நம்ம உழைக்கணும், நம்ம ஒரு ஒரு உழைப்பை போட்டாதான் 100 நாளுக்கு வரும் அப்படின்ற முனைப்பை காட்டினார். அது மற்றவங்க கிட்ட இருந்து இல்லை. அதனால முத்துக்குமரன் அந்த தமிழும் முத்துக்குமரனும் அது செட்டில் ஆயிடுச்சு. இந்த டாப் 5 அப்படின்றத மக்கள் தான் முடிவு பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. கரெக்டாக? ஆனால் அது கிடையாது. ஓகேவா? டாப் 5 அப்படின்றது உள்ள வீட்டுக்குள்ளே இருக்கிறோம் ஒருத்தர் நாமினேட் பண்ணணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்குள்ளே சும்மா இருக்கிறோம் நாமினேட்டே பண்ண மாட்டாங்க. எவன் அந்த வீட்டுக்குள்ளே பிரச்சனையாக இருப்பான் அப்படின்னு அவங்களுக்கு தோணுதோ அவங்கள தான் அவங்க நாமினேட் பண்ணுவாங்க. இங்கே பேசினாலும் பிரச்சனை, பேசாட்டியும் பிரச்சனை. பேசினா முதல் பிரச்சனை. பிஆர் அப்படின்றது இந்த எத்திக்கல் கேமில் எல்லாருமே வச்சுருந்தாங்கன்னா அது வேற. ஒரு சில பேர் மட்டும் வச்சுருந்தா அது எத்திக்கல் இல்லை, அது மற்றவர்களுக்கு ஏற்படும் அநீதி அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் நம்மளுக்கு வரும். அது ஆப்வியஸ் வர்றது தவறு இல்லை. ஸோ 4வது சீசன்லேருந்து அது ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலாக சொல்லணும்னா ஓகே, என்ன வேணால் செஞ்சாலும் பிஆரை வைத்து ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அவங்கள ரன்னராகவோ இல்லை அந்த டாப் 5குள்ளேயோ கொண்டு வர வாய்ப்புகள் இருக்குது. பிஆர் என்ன பண்ணுது அப்படின்னா இது வரைக்குமே பாசிட்டிவாக பண்ணிட்டு இருந்தது, பாசிட்டிவாக ரீல்ஸ் எடிட் பண்ணிட்டு இருந்தது, பாசிட்டிவாக பிம்பமும் கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு ப்ரொமோ வந்துச்சுன்னா அது கீழே போய் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ஃபேன்ஸ் லைக், முத்து ஃபேன்ஸ் லைக், ஜாக்லின் ஃபேன்ஸ் லைக், இந்த மாதிரி போட்டு அதில் எத்தனை லைக்ஸ் வருதோ அதில் யார் டாப்பில் இருக்காங்களோ நமக்கு ஒரு பிம்பம் வரும். ஜென்யூன் ஃபேன்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். அதை விட ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுவாங்க. இது விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த பிஆர்ன்றது இந்த மீம் பேஜில் போடுறதும் அவங்களோட பேஜில் அவங்க போட்டு பூஸ்ட் பண்ணிக்கிறதும் இந்த மாதிரி இருந்த ஒரு பிஆரை ஓட்டுகள் கேட்கறதுக்கு யூஸ் பண்ணுறதும், கால் மீ எமர்ஜென்சி, கால் மீ அர்ஜென்ட் அப்படின்னு போடுறதுக்கும். ஓகேவா? அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டு அதை பூஸ்ட் பண்ணுறதும் இதெல்லாம் இப்போ நடைமுறைக்கு வந்துடுச்சு. நீ அதை இன்வெஸ்ட் பண்ணினா அது 1 கோடி 5 கோடியாக மாறும். 1 கோடி உனக்கு ஈஸியாக கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு அதை செலவு பண்ணினா நீ அது காசும் காணாம போயிடும். நீ மறுபடியும் 0க்கு நின்றுவேன். இதுதான் உன் பேர். இந்த பிக் பாஸில் கிடைக்கிற லைம் லைட்டை நீ எப்படி யூட்டிலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுல இருக்கு. அது ஜஸ்ட் ஒரு படிக்கட்டு தான். பிக் பாஸை சுற்றி நடக்கிற பிஸ்னஸை பற்றி தானே நான் பேச போகிறேன். ஏன்னா வருஷம் இந்த பிக் பாஸ்ன்னு ஒன்று மக்களை மத்தியில் நிறையா பேச்சையும் ஏற்படுத்துது, நிறையா பேர் தெரியாதவர்களை தெரியப்படுத்துது, நிறையா பேர் தெரிஞ்சவர்களை தெரியாமையும் ஆக்கிறதுனே சொல்லலாம். இந்த வருஷம் பிக் பாஸ் 8 உங்களை பொறுத்தவரை எப்படி இருந்துச்சு? மொத்தமாக சொல்லணும்னா அது ஒரு நான் டாக்ஸிக் சீசனாக இருந்துச்சு. இது வரைக்கும் இருந்த டாக்ஸிக்கில் நீங்களும் அதை ஒத்துக்கிறீங்க? கண்டிப்பாக நான் டாக்ஸிக் சீசன், அதை மாற்றுக்கிறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் 15 days ஒரு மாதிரி போர்டா இருந்துச்சு, நிறைய சுவாரஸ்யமா எதுவுமே கண்டென்ட் கொடுக்காத மாதிரி ஒரு முதல் 50 நாளே அப்படிதான் இருந்துச்சு. காரணம் அந்த பாய்ஸ் வெஸ் கேர்ள்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க பிரிச்ச விதம் அது ஒர்க் அவுட் ஆகலைன்றதுனால அதை எடுத்துட்டு அடுத்த 50 நாள் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்த மாதிரி. எல்லாமே முயற்சி தானே, பண்ணி பார்க்குறோம், நடக்குதா இல்லையான்னு தெரியணும் டீமுக்கு. ஓகே, ஆனால் இந்த டாப் 5 பற்றி பேசி ஆகணும். ஃபர்ஸ்ட்டு நான் அந்த டாப் 5 உங்களுக்கு நீங்கள் நினச்ச டாப் 5 வந்தாங்களா, இல்லை அந்த டாப் 5 அந்த வேல்யூ இருந்துச்சா அப்படின்ற ஒரு கேள்வி. உழைப்பிற்கு பயன் இருந்தா அப்படின்னு கொஸ்டின் இருக்குல்ல. இந்த டாப் 5 அப்படின்றத மக்கள் தான் முடிவு பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. கரெக்டாக? ஆனால் அது கிடையாது. ஓகேவா? டாப் 5 அப்படின்றது உள்ள வீட்டுக்குள்ளே இருக்கிறோம் ஒருத்தர் நாமினேட் பண்ணணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்குள்ளே சும்மா இருக்கிறோம் நாமினேட்டே பண்ண மாட்டாங்க. எவன் அந்த வீட்டுக்குள்ளே பிரச்சனையாக இருப்பான் அப்படின்னு அவங்களுக்கு தோணுதோ அவங்கள தான் அவங்க நாமினேட் பண்ணுவாங்க. இங்கே பேசினாலும் பிரச்சனை, பேசாட்டியும் பிரச்சனை. பேசினா முதல் பிரச்சனை. ஸோ இப்போ பேசுகிறவன் பிரச்சனையாகி அவன் நாமினேட்டில் ஆகி அந்த பேசுகிறவன் வெளில போயிடுவான். பேசாதவங்கலாம் அக்குல்மேட் ஆகி லாஸ்ட் 80 days அது நிற்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நீ எப்படி மொத்தமாக ஒத்துக்க முடியும்? அப்போ ஒரு 5 பேர் நீங்கள் எடுக்கும்போது அதில் ஒரு 3 பேர் தான் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த அவங்களையும் அந்த போட்டி எடுக்கிறது அது இருக்கிறதுன்னு அவங்களையும் வெளில அமிச்சிட்டா. ஸ்டேஜில் டாப் 2ல் முத்துக்குமரன் அண்டு சௌந்தர்யா இருந்தாங்க. நிறையா பேர் மக்களோட இதாக அங்கே தீபக் இருந்திருப்பார், நிறையா இது இருந்துச்சுல. 2 பேரும் அந்த உழைத்ததுக்கு 2 பேரும் தகுதியாக இருந்தாங்களா? அந்த 2 பேரும் அந்த 5 டாப் 5ல் அந்த 2 பேர் தகுதியானவங்க தான். ஓகே, நீங்கள் உழைப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த 5 பேரில் அந்த 2 பேர் தகுதியானவங்க தான். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. என் ரிவ்யூலையும் அதான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஆனால் பொதுவாக இந்த கேமுக்கே உழைத்ததில் அப்படின்னு கேட்டால் தான் ஒரு கொஷின் மார்க் எல்லாருக்கும் வரும். ஜாக்லினா இருந்திருக்கலாம், தீபக்கா இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு தேடுதல் நம்மளுக்கு வருது. ஏன் முத்துக்குமாரனை மக்கள் அவ்வளோ கொண்டாடணும்? ஏன்னா நீங்கள் ஒரு ரிவ்யூவராக நீங்கள் நிறையா 100 நாளுமே அதை பார்த்தீங்க. முத்துக்குமாரனை ஏன் இவ்வளவு ரொம்ப மக்கள் கொண்டாடிட்டாங்கன்ற ஒரு கொஸ்டின் வருது. ரொம்ப சிம்பிள் தம்பி. அதாவது
எல்லாம் இருக்கிறவனுக்கு எதுவுமே இல்லாதவனுடைய வழி தெரியாது. எதுவுமே இல்லாதவனுக்கு ஏதாவது கிடைச்சா இருக்கிற சந்தோஷம் யாருக்கும் தெரியாது. ஸோ முத்துக்குமரன் டே 1ல இருந்து அந்த வீட்டில் நம்மளுக்கு கொடுக்குற காசுக்கு நம்ம உழைக்கணும், நம்ம ஒரு ஒரு உழைப்பை போட்டாதான் 100 நாளுக்கு வரும் அப்படின்ற முனைப்பை காட்டினார். அது மற்றவங்க கிட்ட இருந்து இல்லை. அதனால முத்துக்குமரன் அந்த தமிழும் முத்துக்குமரனும் புரியுது, அது வந்து செட்டில் ஆயிடுச்சு. ஓகே. பிக் பாஸ்க்குள்ள இந்த ட்ராப்னு நிறைய ஒரு வார்த்தைகள் வந்து ட்ராப்ல மாட்டுறாங்க, ட்ராப்ல மாட்டி விட பார்க்குறாங்க, அந்த ஒரு வார்த்தை ஓடிக்கிட்டே இருந்துச்சு. வெளியே இருந்து பார்க்கும்போது இந்த ஜாக்லின் அவங்க ஓடி போய் அந்த பணம் எடுத்ததா இருக்கட்டும், இல்லை அந்த லவ் ஒரு இது ட்ராப்ல மாட்டுறதா இருக்கட்டும், என்னன்னா அது ஒரு மாதிரி அந்த வார்த்தை ஏன் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது? அதாவது சொசைட்டியோடைய ப்ரோட்டோ டைப் தான் இந்த பிக் பாஸ். ஓகே, ஆமாவா? ஆமாம், மாற்று கருத்து இருக்கா? மாற்று கருத்து இல்லை. ஸோ இப்போ சொசைட்டியில் நம்ம வாழும் போதே எல்லா இடத்துலையும் கண்ணி வெடி வச்சுருக்காங்க. நாம தான் உசாரா போகும். அந்த மாதிரி தான் பிக் பாஸ். எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு ஆப்பு இருக்கும். நண்பர்கள் மூலியாகவும் இருக்கும், காதல் காட்டி இருக்கும், ஓகேவா, எதிரிக்கிட்ட இருந்து இருக்கும், நம்மளை போட்டியாளர் நினைக்கிறவன்கிட்ட இருந்து இருக்கும், நம்ம வரவே கூடாதுன்னு நம்மளுடைய ஸ்டேட்டஸை பார்த்து பழகிறவன்கிட்ட இருந்து இருக்கும், கலரை பார்த்துருக்கோம், காசை பார்த்துருக்கோம். இதுதான் அந்த நம்ம எல்லாம் வேணால் சொல்லிக்கலாம், டிஸ்கிரிமினேஷன்லாம் இல்லை, எல்லாம் யூனிஃபார்ம் ஆளுங்க. கண்டிப்பாக அங்கே டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. உள்ளே இருக்கவன்ட்டையும் இருக்கும், வெளில ஓட்டு போடுறாங்க பாருங்க அவனுங்கிட்டையும் இருக்கும். பிக் பாஸ் நிறையா பேர் வந்து ஸ்கிரிப்டடு, ஸோ ஸ்கிரிப்ட் கொடுக்குறது தான் அவங்க பண்ணுறான்ற. இன்னொன்று அந்த காதல் எல்லா சீசன்லையுமே இந்த லவ் மேட்டரை கண்டிப்பாக வச்சிடறாங்கல்ல. உண்மையிலே இது என்னென்ன நடக்குது உள்ள இந்த இது? இல்லை, நான் ரொம்ப சிம்பிள்மா, ஒரு க்ளோஸ் இதுக்குள்ளே ஒரு 16 பேர் இருந்துக்கிட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது வரும். ஓகே, அது வந்து ஒரு மனித இயல்பு. அது வருதா வரலையா அப்படின்றது தான் கொஸ்டின் மார்க். ஓகே, ஓகேவா? அது வந்து வெளில போய் சேருதா சேரலையா அது அடுத்த கொஸ்டின் மார்க். ஏன்னா 16 பேர் இருக்கும்போது இவங்க ஓகே, 16 கோடி பேர் இருக்கும்போது இவங்க எனக்கு வேணாம் அப்படின்ற முடிவு வெளில போனோன்னு எடுத்துடுறாங்கல்ல. இந்த வருஷம் வந்து ஒரு 2-3 பெரிய இதானது வந்து இந்த பிஆர் மேட்டர் வந்து ரொம்ப இதாச்சு. இன்னும் இத்தனை வருஷம் சீசனில் இந்த பிஆர் பற்றி பேசின மக்கள் வந்து கம்மி. ஆனால் இந்த வருஷம் அது ரொம்ப பிஆர் ஏன் பிஆர் இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியே இல்லை. உண்மையிலே பிஆர்னா உங்கள் இதுலேருந்து என்னன்னா? பிஆர் அப்படின்றது இந்த எத்திக்கல் கேமில் எல்லாருமே வச்சுருந்தாங்கன்னா அது வேற. ஒரு சில பேர் மட்டும் வச்சுருந்தா அது எத்திக்கல் இல்லை, அது மற்றவர்களுக்கு ஏற்படும் அநீதி அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் நம்மளுக்கு வரும். அது வந்து ஆப்வியஸ் வர்றது தவறு இல்லை. ஸோ 4வது சீசன்லேருந்து அது ஆரம்பிச்சிச்சு ஆக்சுவலாக சொல்லணும்னா. ஓகே, என்ன வேணால் செஞ்சாலும் பிஆரை வைத்து ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அவங்கள ரன்னராகவோ இல்லை அந்த டாப் 5குள்ளேயோ கொண்டு வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு 4th சீசனில் பண்ணி 5th சீசனில் அது கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சு. இன்னும் பெருசாக வாவ் அப்படின்ற அளவுக்கு 5th சீசனில் இல்லைனாலும் 6வது சீசனில் அது முழுக்க ஆதிக்கம் செலுத்துச்சு. அதனால தான் 6வது சீசனுடைய வின்னரை வந்து ஒரு கொஷின் மார்க்கோட மக்கள் வந்து பார்க்க ஆரம்பித்தோம். அதாவது 6வது சீசனில் தான் மக்கள் அவரை வின் பண்ண வச்சார், மக்கள் நாயகன்னு சொன்னாங்க. ஆனால் அவருக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் சோஷியல் மீடியாலேயே கம்மியான ஃபாலோவர்ஸ் கம்பேரிங் ஆல் த வின்னர்ஸ். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆல் த வின்னர்ஸ் 7 வின்னர்லையும் அவருக்கு தான் கம்மியான ஃபாலோவர். ஓகே, இத்தைக்கும் அவர் புது ஆள் கிடையாது. ஆமாம், அவரும் ஒரு விஜய் டிவி செலிபிரிட்டி, அவரும் விஜய் டிவியில் சீரியல்ஸ் பண்ணியிருக்காரு, அவருக்கும் ஒரு ஃபேன் பேஸ் இருந்துருந்துச்சு. எல்லாமே இருந்தாலும் அவருக்கு தான் கம்மியான இது. ஆனால் அதை நம்ம நம்ப வைக்கிறாங்க, ஒரு ஓட்டு விதத்தில் வின் பண்ணாங்க அப்படின்றத நம்ப வைக்கிறதுக்கு மாதிரி நடக்குது. ஆனால் கோப்பை கொடுக்கும்போது கமல் சார் யார் கூட நின்றுருந்தாரு அப்படின்றதையும் மக்கள் பார்த்தாங்க. ஸோ அதில் ஒரு கொஷின் மார்க் இருந்துச்சு. அதில் 7வது சீசன் 7வது சீசனில் அர்ச்சனா அவர்கள் பிஆரை வைத்து தான் வின் பண்ணாங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்பெகுலேஷனை நல்லா பெருசாக பரப்புனாங்க. ஆனால் ஏசி போடு ஃபேனை போடுன்னு சொன்ன மாயாவுடைய பிஆர் ஸ்டண்ட் வந்து யாருக்கும் தெரியல. அதாவது ஒரு 7வது வாரத்துலேயோ 8வது வாரத்துலேயோ போக வேண்டிய ஒரு ஆள், ஓட்டில் ரொம்ப கீழே இருக்கிற ஆளை வரும்போது நாமினேஷன் கேன்சல்ன்றாங்க. மாயாவுக்கு நடக்குது. புரியுதா உங்களுக்கு? அதே ஆள் ஃபினாலியில் டாப் 5 வந்து நிற்கிறாங்க. டாப் 5 வந்து அவங்க நிற்கிறது கூட ஓகே. ஆனால் எப்படி வந்துருச்சுன்னா ஒரு பிம்பம் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அர்ச்சனாவா மாயாவா, அர்ச்சனாவா மாயாவான்னு கிரியேட் ஆச்சு. இந்த அர்ச்சனாவா மாயாவான்னு கிரியேட் பண்ணுறாங்கல்ல, அதுதான் அந்த பிம்பம். இந்த செகண்ட் பொசிஷனுக்கு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்கல்ல, அப்போ மக்களுடைய மைண்ட் தரன் ஆகும். எனக்கு அர்ச்சனா பிடிக்கும், நான் அர்ச்சனா கூட்டு போகிறேன், எனக்கு மாயா பிடிக்கும், நான் மாயா கூட்டு போகிறேன்னு போயிடும். மீதி இருக்காங்க பார்த்தீங்களா அந்த 3 பேர், அவங்க தான் அது இதில் நடக்கிற பலியாடு. ஓகே, இது ஒரு ஒரு இதாக நடக்கும்போது, ஷோவாக நடக்கும்போது இதை வந்து விஜய் டிவியோ இல்லை நடத்துகிறவங்களோ கேட்கலாம்ல, ஏன் பிஆர் வச்சு? அவங்களுக்கு விசிபிலிட்டி இல்லை, அவங்க ஏன் கேட்குறாங்க? அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் இல்லைப்பா. எங்களை பற்றி ஒரு 1000 பேர் பேசுகிறாங்க, 1000 பேர் பேச வைக்க ஒரு 1000 பேர் உழைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷம் தானே.
ஃப்ரீ பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டியில். புரியுது. பிஆர்ன்றது ப்ரொமோட் மட்டும் பண்ணாம பாதி பேர் அழிக்கிறதுல அந்த ஒரு சைடு கண்டெஸ்ட் அழிக்கிறதுலயும் அந்த இது பண்றாங்கண்ணா. ஒரு அந்த இது தப்பு தானே. ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம ஒரு முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? 1வது பொசிஷனை மட்டும்தான் நாம் வந்து ஒரு சீல்டு பொசிஷனாக பார்க்குறோம். கரெக்டாக? ஏன்னா அதுக்கு தான் ப்ரைஸ் மணி. இப்போ இந்த 1வது பொசிஷனில் ஒருத்தன் பிஆராக வந்தால் தான் நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்குது. 2வது 3வது 4வது எவன் வந்தாலும் நம்மளுக்கு எந்த கண்டென்ட்டும் கிடையாது அப்படின்ற தாட் மக்கள்கிட்ட இருக்கு. ஏன்னா இந்த உலகம் ஜெயிச்சவனை மட்டும் தான் ஞாபகம் வச்சு, செகண்ட் வந்தவனா இல்லை அப்படின்றது ஒரு பிம்பம். கரெக்டா? இப்போ ஃபர்ஸ்ட் சீசனில் செகண்ட் வந்தவங்க யாரு? தெரியல. ஸ்னேகர். மறந்துடுச்சு பாருங்க, உங்களுக்கு ஞாபகம் வரல பாருங்க. ஆமாம், இதுதான் ஆக்சுவல் உண்மை. இங்கே வின்னரே மறந்துடுவாங்க. அதான் உண்மை. ஸோ அதுதான் விஷயம். இப்போ 3rd சீசனில் கவின் இருக்க வேண்டிய இடத்துல முகின் இருந்தார். கவின் அந்த பெட்டி எடுத்துகிட்டு போகலை, கவினுக்கு ஒரு பர்சனல் இஷ்யூ ஆகலை அப்படின்னா அன்னைக்கு வின்னர் கவின் தான். புரியுது. அதெல்லாம் மாற்று கருத்து இருக்கா? இல்லை. இருந்தாலும் அவர் வீட்டுக்குள்ளே பெருசாக அந்த கேமில் அவர் ஒன்றும் பண்ணல அப்படின்னாலும், ஒரு என்டர்டைன்மெண்ட் ஏரியாலேயே சாண்டி பிரதரோட அவர் நிறைய ஃபன்கள் பண்ணியிருந்தாலும், அவர் மேலேயும் ஒரு ஸ்பெகுலேஷன், இந்த காதல், நீங்கள் சொன்ன இந்த கண்டென்ட்டில் லொட்டு லொசுக்கு, அது மாதிரி கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி கூடு விட்டு கூடு ஆட்கள் மாறிட்டு இருந்துச்சு. இப்போ வெளில வந்தாலும் மொத்தமாக மாறிடுச்சு. அது அவருடைய பர்சனல் சாய்ஸ். ஓகேவா? ஸோ இருந்தாலும் இதுதான் அந்த ஸ்பெகுலேஷன் ஆஃப் பிக் பாஸ். ஏன்னா அந்த வீட்டுக்கு இது இருந்தால் இது இருக்கும் அப்படின்னு தோணுது. முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு சீசன்லேயே ஆரம்பிச்சிருச்சு. அர்ணவ் எப்படி வின் பண்ணாருன்னு நீங்கள் சொல்லுங்கள். அஃப்கோர்ஸ் நிறையா டாஸ்கில் நல்லா பண்ணியிருந்தார். டாஸ்க் நிறையா பண்ணியிருந்தாரா, இல்லை ஓவியாவுடைய அந்த தாட் ப்ராசஸில் ஓவியா வீட்டுக்குள்ளே இல்லைன்றதுனால அர்ணவுக்கு ஓட்டு விழுந்துச்சா? ஓவியா இல்லைன்னு தான். ஏன்னா அந்த ஓவியா அந்த டைமில் பீக்கில் இருந்தது பிக் பாஸ். நியாயமாக நம்ம பேசணும் எதாக இருந்தாலும். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த அந்த ஸ்பெகுலேஷன். ஒரு லவ் கண்டென்ட்டு ஆஸ் அ பவர். ஏன்னா காதல் அழிவதில்லை. ஸோ அந்த பவர் தான் இவங்களை வந்து கொண்டு வந்துச்சு நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ இந்த பிஆருக்குள்ளே வருவோம். இப்போ இந்த பிஆர் என்ன பண்ணுது அப்படின்னா, இது வரைக்குமே பாசிட்டிவாக பண்ணிட்டு இருந்தது, பாசிட்டிவாக ரீல்ஸ் எடிட் பண்ணிட்டு இருந்தது, பாசிட்டிவாக பிம்பமும் கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு ப்ரொமோ வந்துச்சுன்னா அது கீழே போய் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ஃபேன்ஸ் லைக், முத்து ஃபேன்ஸ் லைக், ஜாக்லின் ஃபேன்ஸ் லைக், இந்த மாதிரி போட்டு அதில் எத்தனை லைக்ஸ் வருதோ அதில் யார் டாப்பில் இருக்காங்களோ நமக்கு ஒரு பிம்பம் வரும் நார்மல் பப்ளிக்கு. ஓ, இவங்க தான் டாப்பில் இருக்காங்களோ, நம்ம இவங்க சப்போர்ட்டராக மாறிடுவோம், தோக்குறவங்க பக்கத்தில் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் வரும். சில பேர் பிடிச்சும் இருப்பாங்க. இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப சொல்கிறேனே, உள்ளே போகிற கண்டஸ்டன்ட்டுக்கு மட்டும் ஃபேன் இல்லை, உள்ளே போகிற அணில் கூட ஃபேன்ஸ் தான். அணில் கிளி ஏதாவது இருந்துச்சுன்னா ஃபோட்டோ எடுத்து போட்டால் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ இந்த பிக் பாஸ்ன்ற வீடே ஃபேன் இல்லாமல் ஒருத்தன் வரல. புரியுது. ஒத்துக்கிறீங்களா? ஆமாம். ஒரு வாரம் இருந்தவனுக்கும் ஃபேன் இருக்கும், 2 வாரம் 103 நாள் இருந்தவனுக்கும் ஃபேன் இருக்கும். ஆமாம். எனக்கு இவங்களை பிடிக்காதரா அப்படின்னு சொன்னது அல்ல. ஸோ இங்கே ஃபேன்ஸ், ஜென்யூன் ஃபேன்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். அதை விட ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணுவாங்க. இது விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த பிஆர்ன்றது இந்த மீம் பேஜில் போடுறதும், அவங்களோட பேஜில் அவங்க போட்டு பூஸ்ட் பண்ணிக்கிறதும், இந்த மாதிரி இருந்த ஒரு பிஆரை ஓட்டுகள் கேட்கறதுக்கு யூஸ் பண்ணுறதும், கால் மீ எமர்ஜென்சி கால் மீ அர்ஜென்ட் அப்படின்னு போடுறதுக்கும். ஓகேவா? அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டு அதை பூஸ்ட் பண்ணுறதும், இதெல்லாம் இப்போ வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. ஓகே, இதுக்கப்புறம் ஒரு ப்ளூடிக் ஐடிகள், இது அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. இவனுங்க இந்த 9 மாதம் என்ன பண்ணுறாங்கன்னு எவனுக்குமே தெரியாது. ஓகேவா? புரியுது. அந்த 3 மாதம் ஆக்டிவ் ஆயிடுறாங்க. அவனுங்க வேலையே என்னென்னா, ஒரு பர்டிகுலர் கண்டஸ்டன்ஸுக்கு அவங்க வந்து என்ன பண்ணாலும் முட்டடிப்பாங்க. ஓட்டே போட மாட்டாங்க, முட்டடிப்பாங்க. நடக்கிறாங்க, எவ்வளோ அழகா இருக்கு, சிரிக்கிறாங்கடா, கோவப்படுத்திட்டாங்க என் தலைவனை அப்படின்வாங்க. ஸோ தாட் ப்ராசஸ், அவங்களுடைய அந்த நோக்கம்தான் பிரச்சனை. அதுக்கப்புறம் அவங்களை அசிங்கமாக பேச ஆரம்பிப்பாங்க, இன்னொரு 10 பேர் இன்ஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிஸ்னஸை இப்போ கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறவங்க இவனுங்கிட்ட போகிறதா இல்லை இவனுங்கிட்ட போகிறதா அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸே கொண்டு வந்துட்டாங்க. பிக் பாஸ் எவ்வளோதான் ஒரு அடையாளமாக இருந்தாலும் பிக் பாஸ்லேருந்து வின் பண்ணி வெளியே வரவங்க அந்த அடையாளத்தை தக்க வச்சுக்கிறாங்களான்றது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா 8 வருஷம் வின்னராக இருந்தவங்க 8 வருஷம் வின்னரும் நமக்கு தெரியலான்னு கேட்டால் தெரியல. ஸோ எப்படி அந்த வெற்றியை வந்து பயன்படுத்திக்கணும்ன்ற ஒரு இது இருக்குல்ல. ஏன்னா காணாமல் போயிடுறாங்க பாதி பேர்லாம். ரொம்ப சிம்பிள். உனக்கு லாட்ரியில் ஒரு 1 கோடி ரூபா அடிச்சிச்சு தம்பி, 1 கோடி ரூபா அக்கௌண்ட்டில் இருக்கு, அப்படியே வச்சுக்க போகிறேன், செலவு பண்ணுறது. அதுதான் இந்த பிக் பாஸுடைய பேரும். நீ அதை இன்வெஸ்ட் பண்ணினா அந்த 1 கோடி 5 கோடியாக மாறும். 1 கோடி உனக்கு ஈஸியாக கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு அதை செலவு பண்ணினா நீ அது காசும் காணாமல் போயிடும், நீ மறுபடியும் 0க்கு வந்து நின்றுவ. இதுதான் உன் பேர். இந்த பிக் பாஸில் கிடைக்கிற லைம் லைட்டை நீ எப்படி யூட்டிலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறன்றதுல இருக்கு.
அது ஜஸ்ட் ஒரு படிக்கட்டு தான். இன்னொரு 10 படிக்கட்டு போகணும். அந்த ஒரு படிக்கட்டை நின்றுட்டு நான் ஒரு படிக்கட்டு ஏறிட்டே நின்றுட்டே இருந்தீங்கன்னா பின்னாடி வரலாம் ஏறி போயிட்டே இருப்பான். அப்போ நீ காணாமல் போயிடுவேன். ஏன்னா ஃபோக்கஸ் 10வது படிக்கட்டில் வச்சுருப்பாங்க, நீ 1வது படிக்கட்டில் நிற்ப. அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை பற்றி பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த உலகமே வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் உலகம், டிஜிட்டல் உலகமாக மாறிக்கிட்டு இருக்கும்போது இந்த பெய்ட் ப்ரொமோஷன், இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் பண்ணுற ஒரு சேட்டு அவங்களுக்குள்ளேயே, ஏன்னா இன்ஃப்ளூயன்சர் நம்ம எல்லாமே வந்து ஒரே மாதிரி ஃபேமிலியாக இருந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம், அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதான் சொல்கிறேன், இந்த இன்ஃப்ளூயன்சஸ்ன்றது யாருன்றத ஒரு தராதரத்தை நம்ம பிரிச்சே ஆகணும். ஓகேவா? இவங்க யார், இன்னார் பேருன்றது மேட்டர் இல்லை. இந்த பேருக்கு முன்னாடி அவன் யார், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. நிறைய பேருக்கு பேரே இருக்காது. வேற வேற நேம், மாமா சித்தப்பான்னு சுற்றுவாங்க. நீங்கள் இந்த எக்ஸ்தலத்துலலாம் வந்தீங்கன்னா இப்படி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் யாருன்னே தெரியாது. போன சீசனில் அவங்க வீட்டிலேருந்து யாராவது போயிருந்தா அவங்க இந்த சீசனில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவாங்க. போன சீசனில் இருக்கிறவங்களுடைய ஃப்ரெண்டோ பிடிச்சவங்களோ உள்ளே போயிருந்தா அவங்க இந்த சீசனில் இன்ஃப்ளூயன்சர் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு அந்த அந்த புரிதலே இருக்காது. இது தவறு, இது மக்களுக்கான ஓட்டு, நம்மளுடைய ஈடுபாடு இதில் இருக்கக்கூடாதுன்ற ஒரு பேசிக் எத்திக்ஸ் கூட அவங்களுக்கு தெரியாது. இதுதான் பிரச்சனை. ஸோ இந்த இன்வால்மெண்ட், இந்த கேமை வீட்டுக்குள்ளே டாக்ஸிக் இல்லை, இந்த சீசன் ஆனால் வீட்டுக்கு வெளியில் செம்ம டாக்ஸிக். பிக் பாஸ்க்குள்ள இதோட வெளியே ஒரு பிஸ்னஸ் நடக்குதுல்ல, ஆமாம், அந்த பிஸ்னஸ் பற்றி பேசி ஆடுறது. இல்லை, அந்த பிஸ்னஸ் தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு குரூப் போய் இவங்களை அப்ரோச் பண்ணுது, இல்லை இவங்க அந்த குரூப் அப்ரோச் பண்ணுறாங்க, அந்த ரெண்டே விதம் தான். ஸோ அவங்க முட்டடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது வந்து காசை கொடுத்து தான் அப்ரோச் பண்ணுறாங்கன்றது கிடையாது. அவங்கள நாங்கள் இது பண்ணி கொண்டு போயிடுவோம். அவங்க ஓகே வெளில வந்ததுக்கப்புறம் நாங்கள் சொல்லும் இடத்துக்குலாம் அவங்க வரணும். அதை வைத்து நாங்கள் பணம் பண்ணிப்போம், நீங்கள் எனக்கு 10 பைசா தர தேவையில்லை அப்படின்ற ஒரு ஸ்கீமும் இருக்குது. நல்ல ஸ்கீமில். ஸோ இவங்க என்ன நினைப்பாங்க, எதுக்கு அவங்ககிட்டருந்து வராமல் போயிட்டோன்னா நம்மளை பற்றி தப்பாக பேசுவாங்களோ, நம்மளை அடிப்பாங்களோ, பயத்திலே சில பேர் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு கண்டஸ்டன் லிஸ்ட் வரும் நம்ம, அப்போ அந்த குரூப்லேருந்து ஒரு ஆள் அந்த கண்டஸ்டன் வீட்டுக்கு ஃபோன் அடிப்பாங்க. அந்த கண்டஸ்டன்ட்டுக்கே நம்பரை ஒரு பிஆர்ஓ மூலிமா நம்பர் வாங்குறது மேட்ரு ஆச்சு. நம்ம போகிறாங்களாமே, நாங்களாம் இருக்கோம், எங்களோட ஃபாலோவர்ஸ்லாம் இருக்குது, இத்தனை பேர் எங்கள் கண்ட்ரோலில் இருக்காங்க, பார்த்துங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்க, பகச்சி நினைப்பாங்களா? இந்த மாதிரி மிரட்டல் தோணியிலேயே ஒரு இதை உருவாக்குது. ஸோ ஜென்ரல் பப்ளிக்கோட இன்ஃப்ளூயன்சராக மாறுறது. இப்போ ஒரு படம் எடுத்துக்கோம்பா தம்பி, ஒரு படம் தேட்டர் நல்லாவே இருக்கும், அந்த படத்தை காலி பண்ணணும்னா ஒரு ரிவ்யூவர் நினச்சா காலி பண்ண முடியும். கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் சோஷியல் மீடியா, கரெக்டாக? ஆமாவா இல்லையா? ஆமாம். அதே போல் ஒரு படத்தில் வர்ற அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஒரு 100 பேரை கேளுப்பா ஒரு படத்துக்கு போய், அதில் ஒரு 20 பேர் இந்த படம் நல்லாலான்னு சொல்லுவான், நல்லாவே இருந்தாலும். அந்த 20 பேர் நல்லாலான்னு சொன்னதை மட்டும் கட் பண்ணி நீ ஒரு யூடியூப்பில் ஒரு ஷார்ட்ஸாக போட்டால் என்ன ஆகும்? நல்லா இல்லைன்னா மக்கள் பற்றியில் போகும். இதுதான் இன்ஃப்ளூயன்சிங். நான் என்ன சொல்கிறேன், நீ யாருக்குமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. ஷோவை நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்குன்னு கடவுளை வந்து 6வது அறிவு ஒன்று கொடுத்துருக்கான், மூளை. பிடிச்சா ஓட்டு போடுங்க, பிடிக்கலாம் போயிடுங்க. இப்போ நாங்கள் ரிவ்யூ பண்ணுறதே என்ன சொல்லுவோம், இது என்னுடைய வியூ, இதுதான் ஃபேக்ட்டு, இதுதான் ஒரிஜினல், நான் சொல்லவே மாட்டேன். நான் தப்பாக இருக்கலாம், இது ஏன் தாட் ப்ராசஸ், இதில் உங்களுக்கு ஒத்து போச்சுன்னா ஓகேன்னு சொல்லுங்கள், ஒத்து போனால் கீழே கமெண்ட்டில் போடுங்கன்னு. ஆமாம், என் ரிவ்யூலேயே எல்லா ரிவ்யூலையும் சொல்லிடுறேன். இதுக்கான காரணமே அதுதான். ஏன்னா நான் சொல்கிறது தான் சரி, நம்ம பேசக்கூடாது. நம்மளுடைய பார்வை அதை பார்க்குறதுல வேற மாதிரி இருக்கும், அவங்களுடைய பார்வை வேற மாதிரி இருக்கும். மேபி நான் தப்பாகவே இருப்பேன். நான் அவங்கள இந்த மாதிரி கீழே கமெண்ட்ஸ் போடும்போது நான் அவங்களோட ஒரு இப்படி இருக்கலாமோ அப்படின்னு இருக்கும். இதுக்காக தான் நாங்கள் ஸ்பேஸுக்கெலாம் போவோம். இந்த பிக் பாஸ்ன்றது 1 ஹவர் நாங்கள் ரிவ்யூ பண்ணிட்டு போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் ஸ்பேஸுக்கு போவோம், இதுக்கப்புறம் நாங்கள் க்ளப் ஹவுஸ் போவோம், பேசுகிறத கேட்போம், மக்களுடைய மைண்டை கேட்போம். ஸோ இதுதான் நம்மளுடைய புரிதலுக்கான ஒரு இதாக இருக்கும். ஒரு வேலையை பார்த்தா உருப்படியாக பார்க்கணும். நான் நிறைய ரிவ்யூவில் ஃபஸ்ட் டே ஒன்று சொல்லுவேன், 24/7 வேறு எதுவும் நடந்திருக்கும், நிறைய பேர் கமெண்ட்ஸில் போடுவாங்க, நான் டேக் பண்ணி போடுவாங்க. அடுத்த நாளே போய் இது இப்படி நடந்துச்சு, நான் தப்பாக சொல்லிட்டேன், மன்னிச்சிருக்கேன். எனக்கு மன்னிப்பு கேட்கல எந்த கூச்சமும் கிடையாது. நம்ம நம்பி பார்க்குற ஒரு கூட்டம் இருக்குது, அதுக்கு நம்ம பொய்யா சொல்லக்கூடாதுன்னு நம்ம நம்புகிறோம். அதே மாதிரி ஒரு சீசன்லேயும் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 7 பேர் உள்ளே போயிடுவான். அதில் வெளியில் வந்தால் 1-2 பேர் தான் பேசுவான். மீதி இருக்கிறவனா என்ன தோணும், நம்ம நன்மை நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நம்ம நினச்சோம் அப்படின்றத அது பண்ண முடியாது. ஏன்னா உட்கார்ந்துருக்க இடத்துக்கு நான் நியாயமாக இருக்கும். நான் 24 பேருக்கும் நான் வந்து நியூட்ரலாக அப்படி எப்படி இருக்க முடியும்? ஒரு ஷோவில் நியூட்ரல் அப்படின்றது 24 பேருக்கு இருக்கிறதா? யார் உண்மையாக இருக்காங்களோ, யார் யார் விளையாடினாங்க, யார் விளையாடலன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக விளையாடாதவன் தனியாக போயிட்டான்ல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இவ்வளோதான் விஷயம். பர்சனல் அட்டாக்ன்றது ஒரு மாதிரி ரொம்ப கேவலமான ஒரு ஃபேக் நரேட்டிவ் ஆயிடுச்சு இந்த வாட்டி. அது சீசன்ல லைட்டா ஆரம்பிச்சிச்சு, ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம்
இந்த சீசனில் பர்சனல் அட்டாக்ல பர்சனல் ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எல்லா இடத்துலையுமே வந்து இந்த கண்டஸ்டன்ட் இப்படி நடந்துச்சு, செட்டில் சொன்னாங்க, எனக்கு அவங்க சொன்னாங்க, புஷ் இப்போ தான் கால் பண்ணாரு அப்படின்லாம் பேசுவாங்க. அவங்க தான் ஷோவுடைய ஓடர் மாதிரியே பேசுவாங்க. இதை நம்பி ஒரு கூட்டம் வந்து அவங்கள கேள்வி கேட்கும், வெளில வர கண்டஸ்டன்ட் நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணும். ஸோ இதுதான் பிரச்சனையே. மக்கள் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதை மட்டும் நம்புங்க, அடுத்தவன் சொல்கிறத நம்பாதீங்கன்ற நான்.